பிக்கில் பால் அணியான கோயம்புத்தூர் சூப்பர் ஸ்மாஷர்ஸ் சார்பாக தமிழகத்தில் முதல் முறையாக பிக்கில் பால் உலக தரவரிசை போட்டிகள் துவங்கப்பட்டுள்ளது. இதில் கோவை சூப்பர் ஸ்மாஷர்ஸ் தங்கள் உரிமையாளர் அணியை அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்துள்ளது. தமிழகத்தில் முதல் முறையாக பிக்கில் பால் தரவரிசை போட்டிகள் திருச்சி சாலையில் உள்ள பிக்கில் பால் கிளப் ஹவுஸ் பகுதியில் துவங்கியது. இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் எஸ்என்ஆர் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் சுந்தர் ஆகியோர் இணைந்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்என்ஆர் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் சுந்தர் கூறியதாவது: தமிழகத்தில் முதல் முறையாக பிக்கில் பால் உலக தரவரிசை PWR 200 வகை போட்டிகளாக நடைபெறும் எனவும், பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த பல்வேறு கிளப்புகள் அதிக புள்ளிகளை பெறவும் உயர்ந்த நிலைகளை அடையவும் இங்கு மோத உள்ளது எனவும், இத்தகைய போட்டிகள் ஆகஸ்ட் 23 மற்றும் 24 ஆகிய 2 தினங்கள் நடைபெறும் என தெரிவித்தார். மேலும் இங்கு நடைபெறும் போட்டிகள் 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு திறன் மற்றும் வயது அடிப்படையில் நடைபெற உள்ளது. இந்தியாவில் பிக்கில் பால் விளையாட்டின் முக்கிய வீரர்கள் சிலர் இந்த நடைபெறும் போட்டிகளில் இடம் பிடிக்கிறார்கள் எனவும், வெற்றி பெறும் அணிகளுக்கு மொத்தம் பரிசு தொகை 4 லட்சம் வழங்கப்பட உள்ளது. மேலும் இத்துடன் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்களும் பரிசாக வழங்கப்பட உள்ளது. இங்கு நடைபெறும் போட்டிகள் இந்திய பிக்கில் பால் சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. திறந்தநிலை பிரிவுகளுக்கான PWR தரவரிசைகளை உறுதி செய்ய சங்கத்தின் அதிகாரிகள் இப்போட்டிகளை மேற்பார்வையிடுவார்கள் என தெரிவித்தார். இப்போட்டிகளின் துவக்க நாளில் கோவை சூப்பர் ஸ்மாஷர்ஸ் தங்களது உரிமையாளர் அணியை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். டென்னிஸ், பேட்மிண்டன் மற்றும் டேபிள் டென்னிஸ் விளையாட்டுகளின் கலவையாக இந்த விளையாட்டு உள்ளது. 1965ஆம் ஆண்டு அமெரிக்கா நாட்டில் உருவாக்கப்பட்ட உலகில் மிகவும் பழமையான விளையாட்டு. தற்போது இந்தியா முழுவதும் 50,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் தற்போது பிக்கில் பால் விளையாட்டினை விளையாடி வருவதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குட் ஈவினிங். நான் சுந்தர், எஸ்என்ஆர் சேரிட்டபிள் ட்ரஸ்டோட மேனேஜிங் ட்ரஸ்டி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ட்ரஸ்ட்லேருந்து நிறைய கேம்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிரிக்கெட், அப்புறம் இப்போ வந்து ஷோ ஜம்பிங், ஹார்ஸ், பெகசஸ் ஸ்போர்ட்ஸில், நேஷ்னல் ரேலி சாம்பியன்ஷிப், INRC ப்ளூ பேண்டில், இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸில் நாங்கள் வந்து இன்வால்வ் ஆகிருக்கோம். இன்றைக்கி வந்து பிக்கில் பாலுங்கிறது வந்து ஒரு நேஷ்னல் இதாகிடுச்சு, கேம் மாதிரி நல்லா பிக்கப் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் சூப்பர் ஸ்மாஷர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபார் தி இட் இஸ் லைக் அன் ஐபிஎல் மாதிரி ஒரு கேம் இது. பாம்பேயில் நடக்க போகுது. ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம கோயம்புத்தூரை ரெப்ரசென்ட் பண்ணி கோயம்புத்தூர் சூப்பர் ஸ்மாஷர்ஸ்னு ஒரு டீம் வாங்கியிருக்கோம். அலாங் வித் குளோபல் ஸ்போர்ட்ஸ் இந்த டோர்னமெண்ட் நடக்குது. அதாவது இது வந்து நேஷனலுங்க, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி IPL இஸ் பிளேட் இன் நேஷனல் லெவல். ஸோ அதே மாதிரி திஸ் ஸ்போர்ட் ஆல்சோ வில் பிளேட் இன் த நேஷனல் லெவல். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஈக்வஸ்ட்ரீன்லையும் நம்ம நேஷனல் லெவலில் போனோம். இப்போ பிக்கில் பால்லையும் நேஷனல் லெவலில் போகிறோம். நேஷனல் லெவலில் போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரே ஒரு விஷயம், இன்டர்நேஷ்னல் எப்படி தெரியும் நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கோச்சஸ் நம்ம வந்து ஹையர் பண்ணலாம், இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் வந்து நம்ம ஆப்ஷனில் எடுக்கலாம். ஆப்ஷனில் எடுத்தால் அது வந்து ஒரு ரோட் மேப்பாக இருக்கும், எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அது வந்து அப்படித்தாங்க, இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸை வந்து நம்ம ஆப்ஷனில் எடுத்தால் அந்த அளவுக்கு வந்து ஒரு ரீச் இருக்கும். ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயரையோ ஒரு அமெரிக்கன் பிளேயரையோ நம்ம வந்து ஆப்ஷனில் எடுத்து நம்ம டீமுக்கு விளையாடுறது. இது எக்ஸாக்ட்லி IPL ஃபார்மேட்லேயே ஒரே வென்யூவில் நடக்குதுங்க. ஸோ இது வந்து பிக்கில் பால் IPL மாதிரியே நடக்குது. இதில் வேரியஸ் டீம்ஸ் இருக்குது. பாம்பே டீம் இருக்கலாம், சென்னை டீம் இருக்கலாம். நம்ம கோயம்புத்தூர் ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கிற டீம் நம்மளதுங்க, கோயம்புத்தூர் சூப்பர் ஸ்மாஷர்ஸ்.